சூப்பரின் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். விபிஜி ராம்ஜி என்ற 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு முழு நிதியையும் மத்திய அரசே வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் கிராமத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொலிரோ காரை திருடி சென்று விற்பனை செய்து பங்கு பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் சிக்கிய 5 குற்றவாளிகளை வில்லியனூர் குற்றப்பிரிவு காவலர்கள் கைது செய்தனர். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான முதல் பொது பருவத் தேர்வு 17ஆம் தேதி துவங்குகிறது என கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி தகவல் தெரிவித்துள்ளார். விபிஜி ராம்ஜி என்ற 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு முழு நிதியையும் மத்திய அரசே வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டமான விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் மாநில அளவில் புதுச்சேரியில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கான விழா வில்லியனூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் தினக்கூலி ரூபாய் 347 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய அரசு ரூபாய் 40.62 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது. மேலும் இந்த திட்டத்திற்கு புதுச்சேரி அரசும் மாநில பங்களிப்பாக ரூபாய் 16 கோடியை ஒதுக்கியுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்பட்டுள்ளது. திட்டத்திற்கு தேவையான 100% நிதியை மத்திய அரசு முழுமையாக அளிக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்திய அரசு நிறைய நிதி உதவிகள் செய்து வருகிறது. அதேபோன்று இந்த திட்டத்திற்கும் நிதி உதவி அளிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதி அமைச்சர் அவர்களை நேரில் சந்திக்கும் போது முழுமையான நிதி வேண்டும் என்றும் வலியுறுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மத்திய அரசால் வழங்கப்பட்ட அனைத்து நிதியையும் முழுமையாக மாநில வளர்ச்சிக்கு செலவு செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கு வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு மேம்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக பேசிய தவேக சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார், விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர்களை பார்த்து இலாக்கா இல்லாத அமைச்சர்கள் என்றும் தற்காலிக சபாநாயகர் என்றும் அவர் குறிப்பிட்டது விழாவில் சலசலப்பை ஏற்படுத்தியது. விழாவில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணராவ், சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜே சரவணகுமார், ரவிக்குமார், மோகன்தாஸ், ராமு உள்ளிட்ட அதிகாரிகள், பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் கிராமத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொலிரோ காரை திருடி சென்று விற்பனை செய்து பங்கு பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் சிக்கிய 5 குற்றவாளிகளை வில்லியனூர் குற்றப்பிரிவு காவலர்கள் கைது செய்தனர். கடந்த ஜனவரி மாதம் 10 அருகே ராமநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தேவநாதன் என்பவருக்கு சொந்தமான பொலிரோ காரை வீட்டின் அருகே நிறுத்தி வைத்திருந்தார். மறுநாள் காலையில் பார்த்தபொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனை அடுத்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு தேடி வந்தனர். கடந்த 6 மாதங்களாக திருடி சென்ற காரை வில்லியனூர் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் திருடி சென்ற காரை விற்பனை செய்து பங்கு பிரித்ததில் 5 பேருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் குற்றவாளி ஒருவன் நேரடியாக காரின் உரிமையாளர் தேவநாதனுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு காரை விற்பனை செய்ததை பற்றி கூறியதால் அதிர்ச்சி அடைந்த காரின் உரிமையாளர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் தகவல் அளித்தார். அதன் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி, விஜய், முருகன், பச்சையப்பன், மணிவண்ணன் ஆகிய 5 பேரும் கூட்டு சேர்ந்து பொலிரோ காரை திருடி சென்றது தெரிய வந்தது. பின்னர் மேற்கு சட்ட ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர்கள் பார்த்தசாரதி மற்றும் சந்துரு ஆகியோர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு காரை கண்டுபிடித்தனர். பின்னர் காவலர்களிடம் சிக்கிக் கொண்டதை உணர்ந்த குற்றவாளிகள் 5 பேரும் தப்பிக்க முயன்றபோது திருடப்பட்ட பொலிரோ காரையும் குற்றவாளிகள் 4 பேரையும் அதிரடியாக கைது செய்து காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 5 பேரும் புதுச்சேரியை சுற்றி பார்ப்பதற்கு வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. பண தேவைக்காக காரை திருடி சென்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் கார் சவாரி ஓட்டியதும் பின்னர் பண தேவை அதிகம் ஏற்பட்டதால் காரை விற்பனை செய்வதற்கு முயன்ற பொழுது சிக்கிக் கொண்டதாக குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்தனர். மேலும் குற்றவாளிகள் 5 பேரில் 4 பேரை கைது செய்துள்ளனர். மணிவண்ணன் என்கிற குற்றவாளி தப்பிச் சென்று தலைமறைவாகி உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான முதல் பொது பருவத் தேர்வு 17ஆம் தேதி துவங்குகிறது என கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கான முதல் பொது பருவத் தேர்வு வருகிற 17ஆம் தேதி துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கான பொதுவான முதல் பருவத் தேர்வு 1 மற்றும் 2ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வரும் 21ஆம் தேதி மொழிப்பாடம், 22ஆம் தேதி ஆங்கிலம், 23ஆம் தேதி கணித பாடத்திற்கும் தேர்வு நடைபெறும். 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வரும் 20ஆம் தேதி மொழிப்பாடம், 21ஆம் தேதி ஆங்கிலம், 22ஆம் தேதி கணிதம், 23ஆம் தேதி சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்திற்கும் தேர்வு நடைபெறும். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 17ஆம் தேதி ஆங்கிலம், 18ஆம் தேதி மொழிப்பாடம், 20ஆம் தேதி அறிவியல், 21ஆம் தேதி சமூக அறிவியல், 22ஆம் தேதி கணித தேர்வும், 9, 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு 17ஆம் தேதி மொழிப்பாடம், 18ஆம் தேதி ஆங்கிலம், 20ஆம் தேதி கணிதம், 21ஆம் தேதி அறிவியல், 22ஆம் தேதி சமூக அறிவியல், 23ஆம் தேதி உடற்பயிற்சி பயிற்சியாளர் தகவல் தொழில்நுட்ப தேர்வும் நடைபெறும். இதேபோல் 11, 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறும். இதில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை காலை 11 மணி முதல் 12:30 மணி வரையும், 11, 12ஆம் வகுப்புக்கு காலை 11 மணி முதல் 12:30 மணி வரையும், மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும் தேர்வு நடைபெறும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தரம் குறைவாக இருப்பது உறுதி செய்யப்பட்ட 17 வகையான மருந்துகள், மாத்திரைகள், சிரப்புகள் மற்றும் ஊசி மருந்துகளை விற்பனை செய்யவும் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அனந்தகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மருந்தகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில், பீகார் மற்றும் கோவா மாநில மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகங்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பல்வேறு மருந்து நிறுவனங்கள் தயாரித்த சில மருந்துகள் தரக்குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட மருந்துகளில் இமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த அபெக்ஸ் ஃபார்முலேஷன் நிறுவனத்தின் சிபெக்ஸ் 625 ஆன்டிபயாட்டிக் மாத்திரை, போல்ஸ்டார் பவர் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் அஸ்மேக்ஸ் CV 375, பேண்டசி ட்ரெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பேராசிட்டமல், ரிலீஃப் பயோடெக் நிறுவனத்தின் டைக்ளோமைன் ஹைட்ரோகுளோரைடு மாத்திரை, லெப்ராட் பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்தின் ISP இருமல் சிரப், சன் பார்மாசூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் நிட்ரோசன் 10, பிவா பயோடெக் நிறுவனத்தின் புரோம்ஹெக்சின் ஹைட்ரோப்ரோமைடு சிரப், நந்தினி மெடிக்கல் லெபார்டரி நிறுவனத்தின் ஹெப்பாரின் சோடியம் ஊசி மருந்து உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. மேலும் ஆங்கிலோ பிரெஞ்சு ட்ரெக்ஸ் நிறுவனத்தின் நிட்ராவெட் 10, இண்டஸ் பார்மா நிறுவனத்தின் டோல்ஜெசிக், சிஸ்டோகெம் நிறுவனத்தின் டயாசிபம் இன்ஜெக்ஷன், பைசிம் சிரப், பிப்ளெக்ஸ் சிரப், லூபி ஜெசிக் சோகோ 300, பேண்டாஜாக் 40 உள்ளிட்ட மொத்தம் 17 மருந்துகள் தரமற்றவை என அறிவிக்கப்பட்டுள்ளதால் அவற்றின் விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு புதுச்சேரியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்துகள் இருப்பில் இருந்தால் அவற்றை உடனடியாக விற்பனையிலிருந்து திரும்ப பெற வேண்டும் என்றும், மருந்தகங்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் மருந்து கட்டுப்பாட்டுத்துறையின் உத்தரவை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சமூக சேவையில் சிறந்து விளங்கும் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகனுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான சிறந்த சமூக சேவகர் விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழர் கலைகளின் சங்கமம் 2ஆம் நிலை நிகழ்வின் ஒரு பகுதியாக தமிழர் கலைகளின் சங்கமம், சகாஃபா சிலம்பம் கிளப், ப்ளூவேல் மார்ஷல் ஆர்ட் கிளப், வேங்கை சிலம்பம் தற்காப்பு கலை ஆராய்ச்சி கலைக்கூடம், கிஷோர் டிபி ஸ்கை ஃபேஷன் ஆகிய கலை சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து சமூக நலன் மற்றும் மனிதநேய சேவைகளில் சிறப்பாக பணியாற்றி வரும் சான்றோர் பெருமக்களுக்கு சிறந்த சமூக சேவகர் விருதுகள் வழங்கின. அந்த விருது வழங்கும் விழாவில் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அவர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான சிறந்த சமூக சேவகர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். புதுச்சேரி அரசின் சட்டத்துறை மொழிபெயர்ப்பாளராகவும் புதுச்சேரி அரசுடன் இணைந்து பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருபவராகவும் அபயம் தொண்டு நிறுவனத்தின் தலைவராகவும் செயல்பட்டு ஏழை எளிய மக்கள், மாணவர்கள் மற்றும் சமூகத்தின் பல்வேறு தரப்பினரின்
முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு கலைத்துறையினரின் கலைஞர்களின் மேம்பாட்டுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வரும் அவரது தன்னலமற்ற சமூக பணியை பாராட்டும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டது. சமூக நலனே உயர்ந்த சேவை என்ற எண்ணத்துடன் மனிதநேய பணிகளை இடையறாது மேற்கொண்டு வரும் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அவர்களின் சேவை இளைஞர்களுக்கும் சமூக அமைப்புகளுக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறது. இந்த விருதினை டாக்டர் எம். அகமது ஜவாஹிர், தலைவர் தமிழர் கலைகளின் சங்கமம், நிறுவனர் சகாஃபா சிலம்பம் கிளப், அகமத் ஹுசேன் செயலாளர் மற்றும் தமிழர் கலைகளின் சங்கமம், நிறுவனர் ப்ளூவேல் மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளப், ஹசன் துணைத் தலைவர் தமிழர் கலைகளின் சங்கமம், நிறுவனர் வேங்கை சிலம்பம் தற்காப்பு கலை ஆராய்ச்சி கலைக்கூடம், கிஷோர்னர் டிபி ஸ்கை ஃபேஷன் ஆகியோர் இணைந்து வழங்கி கௌரவித்தனர். கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அவர்கள் சமூக சேவையில் மேலும் பல உயரங்களை அடைந்து தனது அர்ப்பணிப்பு மிக்க பணியை தொடர்ந்து சிறப்புடன் மேற்கொண்டு சமுதாயத்திற்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்க வேண்டும் என்று தமிழர் கலைகளின் சங்கமம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. டிஜிட்டல் நாணய முறையில் மானியத் தொகை வழங்கப்படுவதால் ரேஷன் அட்டைதாரர்கள் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுக்கு தற்போது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் உணவு தானிய மானியம் நேரடி பயன் பரிமாற்ற முறையின் மூலம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 2026 முதல் இந்த டிபிடி முறைக்கு பதிலாக மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையின் வாயிலாக மட்டுமே மானியத் தொகை வழங்கப்பட உள்ளது. எனவே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா பயனாளிகள் அனைவரும் 5/7/2026க்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நியாய விலை கடைக்கு சென்று தங்களது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண் மற்றும் பயன்படுத்தும் அலைபேசி வகையை சரிபார்க்க வேண்டும். திருத்தங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக நியாய விலை கடை பொறுப்பாளரிடம் தெரிவிக்க வேண்டும். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் ரூபாய் 35.69 லட்சத்தில் புதிய வடிகால் வசதி அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் ஒதியம்பட்டு பகுதியில் புதிய வடிகால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள அம்மன்குளம் தெருவில் தொடங்கி அப்துல் காதர் தெரு மதகு வரையில் வடிகால் மறுசீரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்காக அரசு ரூபாய் 39,47,000 நிதி ஒதுக்கீடு செய்திருந்தது. இதில் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு ரூபாய் 35,69,827 மதிப்பீட்டில் பணிக்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை வரும் 3 மாத காலத்திற்குள் விரைந்து முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசராம், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பூர்வ குடியினருக்கு அரசு அங்கீகாரம் நலத்திட்டங்களும் வழங்க வேண்டும் என்று பழங்குடியினர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில பழங்குடியினர் மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் தலைவர் ராம்குமார் தலைமையில் பழங்குடியினர் மக்கள் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பழங்குடியினர் சமூகத்தின் கல்வி, வேலைவாய்ப்பு, வீட்டு வசதி, குடிநீர், சாலை, சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் வசித்து வரும் பூர்வ குடியினருக்கு உரிய அரசு அங்கீகாரமும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் முழுமையாக கிடைக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் பேசிய தலைவர் ராம்குமார், எருகுலா, மலக்குரவன், காட்டுநாயக்கன்,
குருமன்ஸ் உள்ளிட்ட பழங்குடியினர் சமூகங்களுக்கு உரிய அங்கீகாரமும் அரசின் இடஒதுக்கீடு மற்றும் நல சலுகைகளும் விரைந்து வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பல ஆண்டுகளாக தொடர்ந்து முன்வைத்து வருவதாக தெரிவித்தார். கூட்டத்தின் நிறைவில் பழங்குடியினர் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதில் ஏராளமான ஆண்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் கல்வீடு கட்டுவதற்கு முதலாவது தவணையை பயனாளிகளுக்கு அமைச்சர் சிவக்கொழுந்து வழங்கினார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைவரும் கல்வீட்டில் வசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொந்தமாக காலிமனை வைத்திருப்பவர்களுக்கும் தன் மனையில் கூரை வீடு, ஓட்டு வீடு, சிமெண்ட் ஷீட்டு வீடு அமைத்து வசித்து வருபவர்களுக்கும் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 14 நபர்களுக்கு கல்வீடாக கட்டுவதற்கு முதலாவது தவணையாக ரூபாய் 1 லட்சம் வீதம் மொத்தம் ரூபாய் 14 லட்சம் நிதி உதவி பெறுவதற்கான ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சப்தகிரி சிவக்கொழுந்து பயனாளிகளுக்கு வழங்கினார். உடன் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், முதன்மை செயல் அலுவலர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சனம், இளநிலை பொறியாளர் சத்தியவாணி, தொகுதி கள ஆய்வாளர் செங்கதிர் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பிள்ளையார்குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கி சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அரசு சார்பில் மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு வழங்கும் இலவச பாடப்புத்தகங்களை வழங்கி புதிய கல்வியாண்டை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய கார்த்திகேயன் சட்டமன்ற உறுப்பினர், மாணவர்கள் கல்வியில் மட்டுமன்றி ஒழுக்கம், தூய்மை மற்றும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் எதிர்காலத்தில் எந்த துறையில் கல்வி கற்க வேண்டும், எந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்கான தெளிவான இலக்கை இப்போதே நிர்ணயித்து அதனை நோக்கி திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என மாணவர்களை ஊக்குவித்தார். மேலும் உடற்பயிற்சியும் கல்வியும் மாணவர்களின் வாழ்வில் இன்றியமையாதவை என்றும் இந்த இரண்டிலும் சிறந்து விளங்கினால் எதிர்காலம் வளமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விபிஜி ராம்ஜி என்ற 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு முழு நிதியையும் மத்திய அரசே வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் கிராமத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொலிரோ காரை திருடி சென்று விற்பனை செய்து பங்கு பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் சிக்கிய 5 குற்றவாளிகளை வில்லியனூர் குற்றப்பிரிவு காவலர்கள் கைது செய்தனர். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான முதல் பொது பருவத் தேர்வு 17ஆம் தேதி துவங்குகிறது என கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி தகவல் தெரிவித்துள்ளார்.